ரோம ராஜ்யம் ஆண்டவராகிய இயேசு பிறந்த நாட்களில் ஆளுகை செய்து கொண்டிருந்த ராஜ்யமாக இருந்தது. எல்லாரும் பயப்பட்டார்கள் ரோம ராஜ்யத்தை பார்த்து. பல ராஜாக்கள் எழும்பி பல விதத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளை சித்திரவதைப்படுத்தணும் என்று முயற்சி செய்தார்கள். ஆனால் இதில் என்ன ஒரு அற்புதமான காரியம்னா, ஆண்டவர் சில நேரத்தில் பொல்லாதவர்களை கூட பயன்படுத்தி அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். என்னங்க, பொல்லாதவர்களை கூட பயன்படுத்தி அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். ஏன்னா ரோம ராஜ்யம் இந்த பூமியில் இருந்த பொழுது அதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பெயர் புகழ் என்னன்னா, ரோம ராஜ்யம் எங்கெங்கெல்லாம் போய் யுத்தம் செய்து மேற்கொண்டார்களோ அந்தந்த இடத்துல அழகா விசாலமாக சாலைகளை கட்டி எல்லா இடத்திலும் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து நல்ல கலாச்சாரத்தை எல்லா இடத்துலையும் கொடுத்து, ரோம ராஜ்யம் எங்கெங்கெல்லாம் போனதோ அந்த இடத்துக்கெல்லாம் ரோம் அவங்களுடைய தலைநகர பட்டணத்திலிருந்து நேராக எங்க உலகத்தின் முக்கு வரைக்கும் அழகாக அவருடைய ரதங்கள் அவருடைய இராணுவம் எல்லாம் எல்லா இடங்களுக்கும் போகும்படியாக விசாலமாக சாலைகளை கட்டினார்களாம். இதெல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதா பார்த்து சிரிச்சிட்டு இருந்திருப்பார். டேய், நீ உன் ராஜ்யத்தை கட்டுறேன்னு நீ யோசிச்சுட்டு இருக்கிற, ஆனால் நான் உன்னை பயன்படுத்தி என்னுடைய ராஜ்யத்தை நான் கட்டிட்டு இருக்கிறேன்டா என்று ஆண்டவர் சொன்னார். ஏன்னா என்ன நடந்ததுன்னா, ரோம ராஜ்யம் உலகத்தில் ஆளுகை செய்த நிமித்தம் சுவிசேஷத்தை சுமந்து கொண்ட எல்லா சீஷர்களுக்கும் நல்ல 4 லேன் ஹைவே ஆண்டவர் ஏற்கனவே ஏற்படுத்தி சுவிசேஷத்தை சுமந்து உலகம் எங்கும் போகும் வரைக்கும் ஆண்டவர் அதற்கு தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் ரோம ராஜ்யத்தை பயன்படுத்தி ஆண்டவர் ஏற்படுத்தினாருங்க. உங்களை பார்த்து சொல்றேன், நம்மளுடைய தேசத்திலும் ஆண்டவர் பல நேரத்தில் பலர் ஆளுகை செய்து கொண்டிருக்கின்ற பல காரியங்களை சொல்லலாம், பல சட்டங்களை ஏற்படுத்தலாம். அவர்கள் நினைக்கலாம், நான் கிறிஸ்துவத்தை எப்படியாவது இந்த இடத்தை விட்டு அழிக்கணும் என்று அவங்க யோசித்திருக்கலாம். ஆனால் ஒரு காரியம் அவர்கள் மறந்து விட்டார்கள். பல ராஜ்யங்களும் ராஜாக்களும் எழுப்பினார்கள். இந்த கடந்த 2000 வருடங்களாக பலர் கிறிஸ்துவத்தை அழிக்கும்படியாக பலர் எழுப்பினாலும் அவர்கள் தான் அழிந்து போனார்களே தவிர தேவ ராஜ்யத்தை யாராலும் தொட முடியவில்லை. தேவன் என்னத்தை செய்ய சித்தம் கொண்டிருந்தாரோ அதை நிச்சயம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். இயேசு சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கும் அதற்கு வல்லமை உண்டு. இயேசு சொன்னார், நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கும் பலர் எழும்பினாலும் அவர்கள் எந்த விதத்தில் கிறிஸ்துவத்தை அழிக்கணும் என்று யோசித்தார்களோ அவர்கள் கிறிஸ்துவத்தை இன்னும் கட்டும்படியாக வளரும்படியாக தான் தேவன் அவர்களை பயன்படுத்துவாரே தவிர எந்த மனிதனும் எந்த ஒரு ராஜ்யமும் எந்த ஒரு அதிகாரமும் எந்த ஒரு அரசாங்கத்தையும் தேவன் செய்ய திட்டம் வைத்திருக்கின்ற காரியங்களுக்கு தடை செய்ய முடியாதுங்க. அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவர்களுடைய தீமையை நன்மையாய் மாற்றுவார். அதுக்கு தடை செய்யும்படியாக அவர்கள் முயற்சி பண்ணாலும் அதை வைத்து ஒரு வாசலை தேவன் திறப்பார். நான் சொல்றேன், இந்த தேசத்தில் பலர் எழும்பி பலர் சவால்களை விடுகின்றார்கள். அவர்களே ஆண்டவர் தொட்டு யார் எதிராக இருந்தார்களோ அவர்கள் வேதாமத்தை சுமந்து கொண்டு சவுலை பவுலாய் மாற்றினவர் வருங்காலத்தில் வரும் நாட்களில் பலரை தேவன் இந்த தேசத்தில் தொட்டு யாரெல்லாம் எழும்பி நின்று நான் கிறிஸ்துவத்தை தீர்த்து கட்ட போறேன்னு சொன்னாங்களோ அவர்களே எழும்பி நின்று இயேசுவே தெய்வம், இயேசு அல்லாமல் இந்த பூமியில் ரட்சிப்பு இல்லை என்று சொல்லும்படியாக தேவன் அவர்களை பயன்படுத்துவார். இதுதாங்க தேவனுடைய விசேஷம். ஆளுகை செய்கின்ற தேவன் இன்றைக்கு அவர் சிங்காசனத்தில் இருந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றார். எந்த ஒரு ராஜ்யம் எந்த ஒரு அதிகாரமும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக அது செயல்பட முடியாது. நான் சொல்றேன், இன்று காலையில் இயேசு என்னத்தை செய்ய அவர் திட்டம் வைத்திருக்கின்றாரோ நிச்சயம் நிறைவேற்றுவோம்.